உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். சன் தொலைக்காட்சி கொண்டாட்டத்தில் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு பாசுரம் 23. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா சாங் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பாசுரங்கள் வரைக்கும் ஆண்டாள் என்ன பண்ணான்னா ஒவ்வொருத்தட்டையாக ரெக்கமெண்டேஷனுக்கு போனான். நாங்கள்லாம் வந்திருக்கோம்ல, இந்த ஆயர்குடி பெண்கள்லாம் வந்திருக்கோம்ல, தோழிமார்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கோம்ல, பாவை நோன்பு நோற்பதற்காக வந்திருக்கோம்ல, யசோதையே நீ கொஞ்சம் கண்ணன்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணு, நந்தகோபாலன் ஐயாவே நீங்கள் கொஞ்சம் கண்ணன்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க, பலராமனே நீ கொஞ்சம் கண்ணன்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் நப்பின்னையே நீ கொஞ்சம் உன்னுடைய மணாளன்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணு அப்படின்னெல்லாம் ரெக்கமெண்டேஷன் சொன்னதை தாண்டி நேரடியாக ஆண்டாள் அந்த ஆக்ஷனில் இறங்குறா, செயலில் இறங்குறா, நேரடியாக கண்ணன்ட்டையே விண்ணப்பிக்கிறா. அதில் சாங் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா அந்த விரைவுத்தன்மை, அந்த ஸ்பீடு, அந்த ஆற்றல், அந்த செயல் ஊக்கம், எதையெல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட ஒரு வேகத்தோடு நீ எங்களுக்கு அருள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்கிறதா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவள் சொல்லுகின்ற அந்த உவமை ஆண்டாள் எந்த காலத்தில் பார்த்தாள் அப்படிங்கிறதா நமக்கு கேள்வி. அவள் வாழ்ந்திருந்த காலத்தில் இந்த காட்சியை அவள் பார்த்துருப்பாளா? அவளோட 12 வயசில் இந்த மாதிரியான ஒரு இடத்திற்கு அவள் சென்றிருப்பாளா? சென்றிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? அப்படிங்கிற வியப்பை தருகின்ற ஒரு பாசுரம் 23 சாங் ஆஃப் மொமெண்டம். பார்க்கலாமா? மாறி மலை முழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். ஒரு 6 விஷயத்தை சொல்லி அந்த சிங்கம் சீறி வருவதை போல் நீ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு மிக அழகாக ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்கிறா. அதில் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நாம் வெளியில் வரணும் அப்படிங்கிறத ஆண்டாள் சொல்லுகின்ற தத்துவார்த்தம். அதைத்தான் நாம் வியாக்கியானமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடலின், இந்த பாசுரத்தின் அழகில் கிறங்குவது என்பது ஒரு நிலை. ஆனால் அதிலேயே கிறங்கி கிடப்பதை தாண்டி ஆண்டாள் என்ன சொல்ல வருகிறாள்? ஏன்னா அவளோட நோக்கமே அதுவாக தானே இருக்கும். மக்களை விழிப்புணர்வு செலுத்த வேண்டும், விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தானே திருப்பாவை பாடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அந்த அழகியலோடு நாம் திரும்ப திரும்ப இருந்துவிட்டால் அதுவும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நம்மை பொருத்தி கொள்வதாக மாறிவிடும். ஆண்டாள் அதை எதிர்பார்க்கவில்லை. அந்த கம்ஃபர்ட் ஜோன் அழகு, மொழியின் அழகு அல்லது அந்த பாசுரத்தின் அழகு அல்லது அந்த புராணத்தின் அழகு, கண்ணன் கதையின் அழகு, இதுக்குள்ளேயே ஆழ்ந்து போயிடக்கூடாது. அதை தாண்டி அது வாழ்வியலுக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிறத இந்த சிங்கம் என்கின்ற ஓமையை வச்சு ஆண்டாள் எப்படி சொல்கிறாங்கிறத கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்க்கலாமா? மாறி மலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து. என்ன அழகா அப்படி சீரியஸாக கொண்டு போகிறா பாருங்களேன் ஆண்டாள். மாறி மலை முழைஞ்சில் அப்படின்னு ஆரம்பிக்கிறா. மாறி மழை முளைஞ்சில்னு சொல்லலை, மலை முழைஞ்சில் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் ரொம்ப முக்கியம். மாறி என்பது விடாமல் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை, பெருமழை. அந்த மாதம் மும்மாரின்னு சொல்லுவோம்ல, அந்த மழை. ஏற்கனவே வெளியில் மழை பெஞ்சிட்ருக்கு. மலை முழைஞ்சு அப்படின்னா மலையில் இருக்கக்கூடிய குகை அப்படின்னு அர்த்தம். அந்த மழை வெளியில் பெய்யுது, குகை அப்படியே இருட்டாக கதகதப்பாக இருக்கும்ல, அந்த மழைக்கு ஏற்றாற்போல் மழை வெளியில் குளிராக இருக்கும், உள்ளுக்குள்ள குகை கதகதப்பாக இருக்கும், இருட்டாக இருக்கும். அப்போ கண்ணில் சொக்கி போகிற மாதிரி தூக்கம் வந்துடும். சரி, நமக்கு தான் தூக்கம் வரும்னா அந்த சிங்கத்துக்கே தூக்கம் வர்ற அளவுக்கு அப்படியான கதகதப்பான ஒரு சூழல் இருக்குது, இயற்கை சூழல். இதைத்தான் நாம் கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறோம். நாம் இருக்கக்கூடிய நிலை, நம்முடைய வாழ்க்கை, நான் இந்த முதல் அடியில் தான் நிற்கிறேன், இதுவே எனக்கு போதும்பா அப்படின்னு நம்ம மனசை போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு தவறாக புரிந்து கொள்கின்ற அந்த நிலை. அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு சிங்கம் எப்படி அந்த ஸ்பிடரி மயிர் சிலிர்ப்ப எழுந்து வேகமாக பாய்ந்து வருமோ அதை போன்றுன்னு ஆரம்பிக்கிற ஆண்டாள். அந்த ஓமையோட அழகை நினச்சி பாருங்களேன். ஒரு மழை பெய்து, மலை மேலே இருக்கக்கூடிய குகை, அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு சிங்கம் தூங்கிட்டு இருக்கு. அப்படி திடீர்னு அறிவு தெளிவுற்று
எழுந்து நிற்கிது அந்த சிங்கம்னா நாம் தான் அந்த சிங்கம். அடடா, இது இல்லைப்பா என்னோட வாழ்க்கை, என்ன இப்படி ஒரே மாதிரி செக்கு மாடி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன், செக்கு மாட்டு ஓட்டம் தான் என்னோட வாழ்க்கையா, திங்கிறது தூங்குறத தவிர எனக்கு வேற வேலை இல்லையா, வேற இலக்கு இல்லையா, வேற வெற்றி இல்லையா, வேற சாதனை இல்லையா அப்படின்னு கேட்கிறவர்கள் தான் ஜெயித்து நிற்கிறார்கள். அந்த சிங்கம் எப்படி பிடரி மயிர் சிலிர்த்து எழுந்து வருகிறதோ அப்படி வருபவர்கள் தான் ஜெயித்து நிற்கிறார்கள் என்கின்ற அந்த உவமையைத்தான் ஆண்டாள் சொல்றார். அந்த சிங்கம் எப்படி பிடரி மயிர் சிலிர்த்து வருதுங்கிற அந்த வேகத்தை சொல்றா பாருங்க. மாறி மலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே. அவ்வளோ அடுக்கிக்கிட்டே போறா. இப்படி ஒரு சிங்கம் வர்றதை போல அப்படின்னு மணிவண்ணனை சொல்றா, கண்ணனை சொல்றா. அப்படி வர்ற அந்த சிங்கத்தை போல நீ இருக்கணும் அப்படின்னு கண்ணனுக்கே அறிவுரை சொல்லுகின்ற அந்த உரிமையை ஆண்டாள் பெற்றிருக்கிறாள். அதுதான் இதோட அழகு. அதை தவிர பூவை பூவண்ணான்னு ஒரு வார்த்தையை சொல்றா பாருங்களேன், அப்படியே கொஞ்சது அழகு அந்த வார்த்தையில். அந்த டீகோட் பண்ண வேண்டிய பூவை பூவண்ணா என்னங்கிறத பாருங்க. நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி. பூவை பூவண்ணானா காயாம்பூ அப்படின்னு ஒரு வார்த்தையை தமிழ்ல சொல்றோம். காடு கூட காயலாம், காயாம்பூ காயாது அப்படின்னு நம்முடைய தமிழ்ல ஒரு சொலவடை இருக்கு. அந்த காயாம்பூங்கிறது எப்போவுமே வாடாதான், எப்போவுமே வற்றாதான். காடே வற்றி போனா கூட இந்த காயாம்பூ நிலைத்து நிற்கும். அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அன்பு முழுசும் வற்றி போச்சுன்னா கூட உன்னுடைய அருளால் எங்களுக்கு நன்மையை கொடு என்று ஆரம்பிக்கிறாள். அதை தவிர ஒரு கார்ப்பரேட் பிக்சரை இனிமே வரப்போற ஓமையில ஆண்டாள் கொடுக்கிறா பாருங்க. பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். சீரிய சிங்காசனத்திருந்து அப்படின்னு சொல்றால, அது என்னது? உன்னோட சீட்ல நீ வந்து உட்கார்ந்து எங்களோட காரியம் ஆராய்ந்து அப்படிங்கிறா. இதுதான் ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸோட செட்டப். சீரிய சிங்காசனத்திருந்து அப்படின்னா ஒரு அலுவலகம் இருக்கு, அதுல சிஓவோட ரூம்னு ஒன்று இருக்கும், சிஓவோட சீட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த சீட்டில் வேற யாருமே உட்கார மாட்டாங்க. சிஓ வரலேனா கூட அடுத்த நிலையில் இருக்கவர் அந்த ரூமில் போய் அந்த சீட்டில் போய் நான் உட்காந்துக்கிறேங்க, இன்னைக்கு சிஓ லீவு அப்படின்னு சொல்வாரான்னு? இல்லை இல்லை. அதே மாதிரி வீட்டில் பெருமுதலாளிகள் வீட்டில் முதலாளி உட்காருகின்ற அறைன்னு ஒன்று இருக்கும், முதலாளிகளோட சிம்மாசனம் அல்லது இருக்கைன்னு ஒன்று இருக்கும். அவர் வெளியில் போனப்புறம் அங்கே பணியாற்றுகின்ற பணியாளர்கள் அந்த இருக்கையை துடைக்கிற அந்த நோக்கில் போயிட்டு கொஞ்சம் நான் உட்கார்ந்து பார்க்குறேனே அப்படின்னு உட்காருவாங்க. கால் மேலே காலை தூக்கி போட்டு உட்காரலாம். ஆனால் அந்த வீட்டு முதலாளிக்கு இருக்கக்கூடிய அந்த லெஜிட்டிமேட் பவர்ஸ் அவங்களுக்கு இருக்குமா? இல்லை இல்லை. எனவே அந்த சிங்காசனத்தில் யார் உட்கார்கிறார்களோ அவர்களுக்கு லெஜிட்டிமேட் பவர் இருக்கணும். அதனால்தான் பொறுப்பு துணைவேந்தராக இருப்பவர்கள், பொறுப்பு முதல்வர்களாக இருப்பவர்கள், பொறுப்பு அதிகாரிகளாக இருப்பவர்கள் முழுமையாக தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. ஏனால் நீ பொறுப்பு மட்டும்தான், உனக்கு முழுமையாக அந்த அதிகாரம் கிடையாது. அப்போ அந்த சீரிய சிங்காசனத்தில் யார் உட்கார்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த அதிகாரம். அந்த மாதிரி நீ உன்னோட சீட்டில் உட்கார்ந்து நாங்கள் செய்கின்ற இந்த யாகம், இந்த நோன்பின் காரியத்தை நீ உணர வேண்டும் அப்படின்னு சொல்றா. அந்த வார்த்தையை பாருங்க. சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். காரியம் ஆராய்ந்து அப்படின்னா யூ ஹாவ் டு அப்ளை யுவர் மைண்ட் அண்ட் டேக் அ டெசிஷன் அப்படிங்கிறதா மிக முக்கியம். ஏன்னா உதவியாளர் கொண்டு வந்து கொடுக்குறாரு, நான் கையெழுத்து போட்டுருவேன், கை நாட்டு வச்சிருவேங்கிறதெல்லாம் சிறப்பு இல்லை. அது அந்த பதவி, அந்த நாற்காலிக்கான, அந்த இருக்கைக்கான, அந்த சிம்மாசனத்துக்கான சிறப்பே கிடையாது. காரியம் ஆராய்ந்து இந்த கையெழுத்தை நான் இடுவதால் அவர்களுக்கு இந்த பலன் கிடைக்கும், அவர்கள் வாழ்க்கையில் ஓரடி உயர்வார்கள் அப்படிங்கிற தெளிவை எல்லாம் கொடுத்து இந்த 2 பேரில் நான் இவருக்கு கொடுக்கலாம், அப்போ இவருக்கு இன்னும் வாழ்க்கை சிறப்பாகும். இந்த மாதிரி அறிவை செலுத்தி நாம் தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த கார்ப்பரேட் மென்டார்ஷிப்பையும் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் செய்கிறாள் என்றால் எப்படிப்பட்ட ஞானத்தை உடையவளாக அவள் இருந்திருக்கிறாள், அதைத்தான் நாம் வியக்க வேண்டும். ஒரு சிம்மாசனம் இருக்கிறது, அதில் உட்காருவதற்கு தகுதியானவர்கள் தான் உட்கார வேண்டும். அப்படி உட்காருபவர்கள் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி தங்களுக்கு சிறப்பான தீர்மானத்தை எடுக்கக்கூடிய அந்த வல்லமையை பெற்றிருக்க வேண்டும் என்கின்ற அந்த தெளிவை கண்ணனை வைத்து ஆண்டாள் சொல்கிறாள்.
அதே போன்று கண்ணனிடம் கேட்கிறாள், உன்னுடைய அறிவை பயன்படுத்தி, சிந்தனையை பயன்படுத்தி எங்களுடைய யாகத்தை, எங்களுடைய நோன்பை நீ சிறக்கச் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற பாசுரம்தான் பாசுரம் 23. மிகச் சிறப்பான பாசுரம். சாங் ஆஃப் மொமெண்டம் என்று சொன்னோம். அந்த சிங்கத்தின் சீறி வருகின்ற சிங்கத்தின் ஆற்றலோடு வேகத்தோடு அவள் இலக்கை நோக்கி நகர்ந்து விட்டாள், தன்னுடைய வெற்றியை நோக்கி நகர்ந்து விட்டாள் என்று சொல்லுகின்ற பாசுரம். ஆண்டாளை கொண்டாடுவோம், சீரிய சிங்கத்தை கொண்டாடுவோம். இது ஆண்டாள் மாதம், திருப்பாவை மாதம், மார்கழி மாதம். மீண்டும் அடுத்த பாசுரத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.